எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 1 ரேஷனல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1. இந்த எக்ஸசைஸில் மூணுமே 1 மார்க் தான். ஸோ நம்ம குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் சம், நேம் தி ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் யூஸ்ட் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா -4/5 into 1 equal to 1 into -4/5 கொடுத்துருக்காங்க. into 1 வச்சு பண்றாங்க. தட் இஸ் ஒரு ரேஷனல் நம்பர் into 1 is always equal to 1 into அந்த ரேஷனல் நம்பர். 1ங்கிறது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். இங்க into 1 ரெண்டு பக்கமும் பண்ணிருக்கிறனால இங்க 1 is the multiplicative identity. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன், ஒரு ரேஷனல் நம்பர் இன்டூ வேற ஒரு ரேஷனல் நம்பர் ஈக்குவல் டு அந்த ரேஷனல் நம்பரை மாற்றி மல்டிப்ளை பண்றாங்க. அதாவது a into b ஈக்குவல் டு b into a. இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் வச்சு வந்தாலே அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அது மல்டிப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, அடிஷனா இருந்தாலும் சரி, ரெண்டு வேரியபிள் a into bன்னு ரெண்டே வேரியபிள் ஆர் ரெண்டே ரேஷனல் நம்பர் வந்துச்சுன்னா அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நான் யூஸ்வலா எப்படி சொல்வேன்னா, லைக் கம்மியா இருக்கு, 3 இல்ல 2 தான் இருக்கு, கம்மியா இருக்குல்ல, ஸோ கம்யூட்டேட்டிவ் அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்க சொல்லுவேன். 3 வேரியபிள் வந்துச்சுன்னா அது அசோசியேட்டிவ். ஏன்னா கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் கன்ஃபியூஸ் ஆவாங்க. 2 வேரியபிள் கம்மியா இருக்கு கம்யூட்டேட்டிவ், 3 வேரியபிள் வந்துச்சுன்னா அசோசியேட்டிவ். ஸோ இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். இங்கே பிளஸ் வந்துச்சுன்னா அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். இங்க ஒரு ரேஷனல் நம்பர் இன்டூ அதோடைய ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 வரும். இந்த ப்ராப்பர்ட்டியும் நமக்கு தெரியும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்றோம் எதோடனா அதோடைய இன்வர்ஸோட, ரெசிப்ரோக்கலோட. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு ரேஷனல் நம்பர் இன்டூ அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே ஆன்சர் 1 தான் கிடைக்கும். இப்போ செகண்ட் சம், டெல் வாட் ப்ராப்பர்ட்டி அலோஸ் யூ டு கம்ப்யூட் a into b into c as a into b into c. ஸோ 3 வேரியபிள் வந்திருக்கு. 3 வேரியபிள் வந்தாலே அது அசோசியேட்டிவ் தான். இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம ரீசன் எழுதிடலாம். அசோசியேட்டிவ் property of multiplication. ஏன்னா அதுலதான் எப்படி எழுதுவோம், a into b into c நம்மளால a into b into c எழுத முடியும். லாஸ்ட் சம், the product of two rational numbers is always a rational number. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான 1 மார்க். மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய ஆன்சரும் நமக்கு ரேஷனல் நம்பரா தான் இருக்கும். இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோட கான்செப்ட் வீடியோல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ எனி 2 ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் அ ரேஷனல் நம்பர். இதோட இந்த எக்ஸசைஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.